வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய திட்டங்கள் தொடர்பில் சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதிக்கு பாராட்டு. ஐக்கிய நாடுகள் அறிக்கையை விரைவில் வெளியிடுமாறு கோரி யாழில் பாரிய ஆர்ப்பாட்டம். ஐக்கிய நாடுகள் ஏமாற்றிவிட்டதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் தெரிவிப்பு. உள்ளக விசாரணையிலே அற்பமான நம்பிக்கை இல்லை என்றுதான் நாங்கள் ஐநாவை நாடினோம். ஆகவே அவர்கள் எங்களை கைவிட்டு விட்டதாகவும் ஏமாற்றி விட்டதாக நாங்கள் உணர்றோம். நாட்டின் முழு கடன் சுமை 9.6 டிரில்லியன் ரூபாய் என நிதி அமைச்சர் தெரிவிப்பு. பிரதமர் அதிகாரத்தில் இருப்பதற்கு மக்கள் வரம் கிடையாது. කලානිදි නලින් ඩී සිල්වා කරුத்து. මේ රට එක මිනිහෙක්වත් ජනවාරි 8 වෙනිදා ඡන්ද දෙන්න ගියේ නෑ ජනහිමිව ආගමැති කරන්න. එච්චර ඡන්ද බලයක් තියෙනවා නම් අයියා ජනාධිපතිකමට ඉල්ලුවේ නැත්තේ. சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சூரியவெவ போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் 6 பேர் விளக்கமறியலில். சாட்சியாளர் விபத்தொன்றில் உயிரிழப்பு. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வருகை தந்திருந்த சிங்கப்பூர் வெளிவிவகார மற்றும் நீதி விவகாரங்களுக்கான அமைச்சர் கே சண்முகம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை இன்று முற்பகல் சந்தித்து கலந்துரையாடினார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று முற்பகல் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. புதிய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகள் தொடர்பில் சிங்கப்பூர் வெளிவிவகார மற்றும் நீதி விவகாரங்களுக்கான அமைச்சர் கே சண்முகம் இதன்போது பாராட்டியுள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு துறைகளில் நிலவுகின்ற வலுவான ஒத்துழைப்புகளை மேலும் விஸ்தரிப்பதற்கு புதிய கொள்கையின் ஊடாக சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் மக்களின் நலன்புரி விடயங்களுக்காக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள செயற்திட்டங்கள் குறித்தும் கே சண்முகம் இதன்போது திருப்தி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிடுகிறது. சர்வதேச மட்டத்தில் 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்புகளை தொடர்ந்து உறுதிப்படுத்தியுள்ள சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் கூடிய விரைவில் சிங்கப்பூர் விஜயத்தில் ஈடுபடுமாறும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சுகவீனமுற்றுள்ள லீ குவான் யூ விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த சந்திப்பின் போது சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சரிடம் தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்தது. இதேவேளை இலங்கையின் புதிய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கிஷாந்த் டி சில்வா இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்துள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் த ரத்நாயக்கவும் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்தார். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை மேற்கொண்ட விசாரணையின் அறிக்கையை தாமதப்படுத்தாது வெளியிடுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்று பேரணி ஒன்று நடாத்தப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் ஏற்பாடு செய்த இந்த பேரணி பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து இன்று முற்பகல் ஆரம்பமானது. ஐநா விசாரணை அறிக்கை வெளியிடுமாறு வலியுறுத்தும் அறிக்கை ஒன்றிலும் இதன்போது மக்களிடம் கையொப்பங்கள் பெறப்பட்டன. எமது மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட யுத்த குற்ற விசாரணைகள் சர்வதேச தரத்திலான ஒரு விசாரணை அமைக்கப்பட வேண்டும். இந்த விசாரணை மூலம் யுத்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். எமது மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அனைத்து கொடுமைகளுக்கும் ஒரு நியாயமான தீர்வு வேணும். இந்த பேரணியில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரரசர் திரு ராயப்பு ஜோசப் ஆண்டையை கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார். பிற்போடப்படுகின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதியாக சட்ட இயலிலே அடிப்படை தத்துவமாக இருக்கின்றது. ஆகவே இந்த உள்ளக விசாரணையிலே அற்பமான நம்பிக்கை இல்லை என்றுதான் நாங்கள் ஐநாவை நாடினோம். ஆகவே அவர்கள் எங்களை கைவிட்டு விட்டதாகவும் ஏமாற்றி விட்டதாக நாங்கள் உணர்றோம். ஆகவே ஒரு பாரபட்சமற்ற ஒரு தூய்மையான ஒரு இதயம் கொண்ட ஒரு உலக சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு இதை செய்யணும். நாங்கள் இங்கே அவர்களுடைய அறிக்கையை அவருடைய விசாரணையை தடுக்கிறது என்றல்ல, அவர்களை உள்ள நம்முடைய நாட்டுக்குள்ள விட்டு இவர்களும் சேர்ந்து வேண்டுமென்றால் அவருடைய விசாரணையோடு ஒத்துழைத்து அதை செய்யலாம். என்னுடைய கணக்கின்படி அரசாங்கத்தினுடைய ஆவணங்களின் அடிப்படையிலே இருந்து சொல்லப்பட்ட அறிக்கையின்படி 146,679 மக்கள் 8 மாதத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசி போரில் கடைசி 8 மாதம் அக்டோபர் 8ஆம் ஆண்டு தொடக்கம் மே மாதம் 19ஆம் தேதி வரையிலான 8 மாதங்களிலே இவ்வளவு தொகையான 146,679 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு வலயங்கள் சொல்லி அந்த பாதுகாப்பு வலயத்துக்குலாம் உண்மையான பாதுகாப்பு இல்லாமல் போனது. அங்குதான் எல்லா சூடும் நடந்ததும் கொன்றது மக்கள். ஆகவே கூடியிருக்கிற நேரத்தில் மக்களை உண்டு கூட்டி போட்டு கொண்டார்கள். இதே போல 3 முறை நடந்திருக்குது. ஆகவே இப்படியான கொலைகளை செய்து திட்டம் திட்டி அவர்கள் எதிர்த்துக்காக செய்தார் என்றால் ராஜபக்ச அரசாங்கத்தில் அவர்களுக்கு எதிராக
போரை முடித்து வெளிநாட்டினுடைய ஒரு சாட்சியம் இல்லாமல், ஒரு பொது சாட்சியம் இல்லாமல் போரை முடித்து இப்படியான மக்களை ஏமாற்றி கொண்டாக்களை விட்டு போட்டு இப்படி கொண்டு குவிச்சு போட்டு அவர்கள் கெதியாக முடிச்சு. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா அங்கு கருத்து வெளியிடுகையில், என்னுடைய கருத்து, உள்ளக விசாரணையில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. அது இன்னும் காலத்தை நீடிப்பதாக இருக்க முடியும். எங்களுக்கு கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் இப்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கின்ற அறிவிக்க இருந்த ஐநா மனித உரிமை பேரவையினுடைய அறிக்கை மிகவும் கடுமையானதாக இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அதைவிட அவர்கள் இந்த தாமதத்தை ஏற்படுத்துவதற்கு, குறிப்பாக அதனை ஸ்பான்சர் என்று சொல்வது, அந்த பிரேரணையை கொண்டு வந்தவர்கள் அமெரிக்கா, அவர்கள் தான் இந்த மிகவும் முக்கியமாக இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த விடயத்தில் இப்பொழுது எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவற்றை எல்லாம் கொண்டு இதை விரைவாக இந்த பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, அதாவது உரிய வேளையிலே மார்ச் மாதத்திலே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக ஏற்கனவே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம். அங்கிருந்து வந்த பிரதிநிதிகளுடனும் எங்களுடைய தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இந்த உணர்வுகளையும் நாங்களும் அவர்களுடன் பேசுவோம். கூட்டமைப்பு குழு மார்ச்சில் இந்த அறிக்கையை வெளியிடக் கோரி அழுத்தங்களை பிரிவைக்கும் அதுக்கான முயற்சிகள் ஈடுபடும் என சொல்லப்படுகிறது. நாங்கள் அது பற்றி எங்களுடைய கூட்டமைப்புடைய தலைவருடன் யோசித்து அதுக்கு பொருத்தமான வகையில் நாங்கள் செயற்பட இருக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த சர்வதேச விசாரணை நீத்து போக செய்கின்ற விஷயத்திலே தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டு வருகின்றது என்று தான் என்னுடைய கருத்து. இவர்கள் நாடு நாடாக திருந்து தீர்மானத்தை கொண்டு வந்தது உண்மை என்று சொன்னால், ஒரு உள்ள விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டு அதில் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சூழலிலே ஒரு சர்வதேச விசாரணை கொண்டு வந்து சர்வதேச விசாரணைக்கு சாட்சியங்கள் கோரப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே இன்று ஆட்சி மாற்றம் ஒன்று நடந்த பிறகு இந்த தீர்மானம் பிற்போடப்படுகிறது என்று சொன்னால், இந்த அறிக்கை பிற்போடப்படுகிறது என்று சொன்னால், இந்த இடத்துல இதை முதல் எதிர்த்திருக்க வேண்டியவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் விழுந்தடித்துக் கொண்டு வந்து இப்ப இந்த தீர்மானம் பிற்போடப்பட்டதை அவர்கள் மகிழ்ச்சியும் இல்லை கவலையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனை விட சுமந்திரன் அதனை முழுமையாக நியாயப்படுத்துகிறார். இன்னொருவர் சொல்லியிருக்கிறார், உள்ளக விசாரணையை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஐநாவின் மேற்பார்வையிலே உள்ள விசாரணை ஏற்றுக்கொள்வார்கள். உள்ள விசாரணை இவர்கள் முழுமையாக நியாயப்படுத்துகிறார்கள். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வந்தோம், இந்த ஐநா தீர்மானம் என்பதை இலங்கை ராஜபக்ச ஆட்சிக்கு அழுத்தம் போடுவதற்காக மட்டும்தானே தவிர தண்டிப்பதற்காக இல்லை என்று சொல்லி, இன்று மைத்திரி ஆட்சி மேற்கும் இந்தியாவினுடைய செல்லப்பிள்ளை என்பதன் காரணமாக இந்த விசாரணை பிற்போடப்படுகிறது. நிச்சயமாக இந்த விசாரணை தமிழர்களுக்கு நீதி தராது. அப்ப இந்த விடயத்திலே கூட்டமைப்பு முழுமையாக இந்த அறிக்கையை பிற்போடுவதில் முழுமையாக ஒத்துழைத்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. குறிப்பாக சொல்ல போனால் அனந்தி சசிதரன், சிவாஜிலிங்கம், சஜீவன் போன்றவர்களும் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மணிவண்ணன், நாங்கள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இன அழிப்பை வலியுறுத்தி பேசிய பொழுது மாவையண்ண, சுமந்திரன் ஐயா, இன்னும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேலரியில, ஐநா மனித உரிமை பேரவை கேலரியில வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அப்ப அங்க அந்த விசாரணை வலியுறுத்தாமல் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறதை வெறுமனை வாக்கு சேகரிக்கிறோம், அரசியல் லாபம் நோக்கம் கொண்ட ஒரு வேலை தான். இதன்போது காணாமல் போனோரின் உறவினர்களும் கலந்து கொண்டு காணாமல் போன தமது உறவுகளை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள், பல்கலைக்கழக மாணவர் அமைப்புகள் உள்ளிட்ட சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர். மஹிந்த ராஜபக்சவை விட ரணில் விக்ரமசிங்க மிக மோசமான செயல்நெறியுடன் தமிழ் மக்களை சிதறடிக்க முயற்சிக்கின்றார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தலைமையில் சனசமூக நிலையம் ஒன்று நேற்று திறந்து வைக்கப்பட்டது. 3 நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்திலே என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய குடும்பாவி என்று சொல்லி ஒரு சில விசமிகள் அதனை கொடுக்கிறார்கள். என்னுடைய குடும்பம் சார்ந்த ஒருவர் அவ்வாறு உதாசீனப்படுத்தப்படுகிறார் என்றால் அதனை தடுக்க வேண்டிய உரிமையும் கடமையும் எனக்கு இருக்கிறது. அதிலிருந்து நான் விலகி செல்ல முடியாது. இது மிக மோசமான ஒரு காரியம். ஆகவே நான் நினைக்கிறேன், இதுக்கு பின்னாலே ஒரு பெரிய அஜெண்டா, ஒரு செயல்நெறி ஒன்று இருக்கிறது. இது மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச இருந்த பொழுது நடந்ததை விட இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது அவரோடு இருக்கிறவர்கள் செய்கின்ற ஒரு காரியம், அல்லது அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, இந்த இனத்தை உடைப்பதற்காக கையாளுகின்ற ஒரு காரியமாகத்தான் நான் இதனை பார்க்கிறேன். மக்களின் அபிலாஷைகளுக்கு ஆதரவளிக்காமல் கடந்த அரசாங்கம் செயற்பட்டதை போன்று இந்த அரசாங்கம் செயற்பட்டால் மக்கள் சாட்டையடி கொடுக்க தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் குறிப்பிடுகின்றார்.
கடந்த அரசாங்கத்தில் பங்காளிகளாக நாங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களிடம் பல வேண்டுகோளை விடுத்தோம். இந்த முள்ளிக்குள கிராமத்தை மீட்டித் தருமாறு சொன்னோம். அதே போன்று முள்ளிக்குளம், மச்சிக்கட்டி, கரைக்குடி கிராம மக்களின் விவசாய காணிகளை படையினரும் ஏனையோரும் விவசாயம் செய்யும் பொழுது மக்கள் வாய்வாத்துக் கொண்டிருந்தார்கள். இதை மீட்டித் தாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தோம். இவ்வாறு மக்களுக்காக பல விடயங்களை முன்வைக்கும் பொழுது அந்த அரசாங்கம் தட்டி கழித்தது. எனவே சந்தர்ப்பம் பார்த்து அந்த அரசாங்கத்துக்கு சாட்டையடி கொடுத்துவிட்டு முதலாக நாங்கள் அரசாங்கத்தை மாற்றுகின்ற பணியில் தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி ஆசனத்தில் நான் போய் அமர்ந்தேன். எனவே அதேபோன்று இந்த அரசாங்கத்திற்கும் நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். நீங்கள் அதாவது மக்களின் குறைகளை பார்க்காமல் மக்களின் தேவைகள், மக்களின் எண்ணங்கள், மக்களின் அபிலாஷைகளுக்கு நீங்கள் ஆதரவளிக்காமல் நீங்கள் கடந்த அரசாங்கம் போல் பொடுபோக்காக நடந்து கொண்டால் உங்களுக்கு இந்த சாட்டடியை கொடுப்பதற்கு நாங்களும் எமது மக்களும் தயாராக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை எச்சரிக்கையோடு நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு விடுக்க விரும்புகிறோம். தமிழீழ விடுதலை புலிகளின் வைப்பகத்திலிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மற்றும் பணத்தை மக்களிடம் மீள கையளிப்பதாக வழங்கப்பட்ட உறுதிமொழி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. முல்லைத்தீவில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் இதனை குறிப்பிட்டார். இதன்போது யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கான நட்டஈட்டினை பெற்றுக் கொள்ளாதவர்கள், விடுதலை புலிகளின் வைப்பிலிருந்த நகைகள் கிடைக்காதவர்கள் தொடர்பான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்த சந்திப்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் அடகு வைக்கப்பட்ட நகைகள் மக்களுக்கு சொந்தமானவை. ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் புலிகளின் வைப்பகத்தில் இருந்த பணம் அல்லது தங்க நகைகள் அனைத்தும் இருக்கின்றதாகவும் அவைகளை மீள மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதாகவும் உறுதியளித்தார்கள். ஆனால் அந்த உறுதிமொழி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள், பெருவாரியான மக்கள் தங்க நகைகளை மீட்டு தருமாறு உரிய நடவடிக்கை எடுப்படி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வடமாகாண சபையின் 25வது அமர்வு இன்று நடைபெற்றது. அவைத் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் காலை 9 மணிக்கு அமர்வு ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற பேரணியில் கலந்து கொள்ளும் பொருட்டு சபை அமர்வு 2 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் காலை 11 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்ட அமர்வின் போது 12 பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட 3 குளங்களை புனரமைக்கும் நடவடிக்கைகளில் பாரிய மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக பிரேரணை முன்வைக்கப்பட்டது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் பண்டார வன்னியனுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்ற பிரேரணையும் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் வேலையற்றிருக்கும் பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்ற பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளதுடன் சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் பயனாளிகளின் நியமனம் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டன. அத்துடன் ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வுகளுக்கு அதிக நிதி செலவழிப்பதை தடுப்பது தொடர்பான பிரேரணை ஒன்றும் நிறைவேற்றப்பட்டது. வவுனியா கனகராயன் குளத்தில் சட்டவிரோத மண் அகழ்வை தடுப்பது, ஓமந்தையில் காணி உரிம பத்திரங்கள் இல்லாமையால் வீட்டு திட்டம் கிடைக்காத நிலையில் வசிக்கும் மக்கள் தொடர்பிலும் பிரேரணைகள் மூலம் கவனம் செலுத்தப்பட்டது. மட்டுமே அவசரமாக யாழ் சுன்னாகம் பகுதியில் நிலத்தடி நீரின் பயன்பாடு பல்வேறு ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் P. வினோபா தெரிவிக்கின்றார். 25 மெகாவாட்ஸுக்கு மேற்பட்ட எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற நீர் மின் நிலைகளாயிருந்தால் அவர்கள் மத்திய சூழல் அதிகார சபையிலிருந்து அதிகார என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்திருக்க வேணும். அப்படி என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஒழுங்கான முறையில் செய்திருந்தால் இந்த நீர் நிலையில ஈயம் கலக்கின்ற சந்தர்ப்பம் நகர்ந்திருக்காது. ஈயம் இருக்குமா இருந்தால் உயிராபத்துகளும் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கு. இதற்கு உதாரணங்களாக மெர்க்குரி பொல்யூஷனால அது மீன்களை சென்றடைந்து மீன்ல உண்கின்ற தாய்மார்களை சென்றடைந்து அதிலிருந்து வந்த விளைவுகள் சந்ததிக்கு போய் சென்ற வரலாறுகள் இருக்கு. இதே நிலைமையில இங்கேயும் நாங்கள் கவனிக்க என்ன விதத்தில சூழல் மாசடைஞ்சது, எந்த காரணத்தால் அது போனதுன்றது கண்டறிஞ்சவனும். பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் பாஸ் குணவர்தன தொடர்பில் பல நிறுவனங்களில் செய்துள்ள முறைப்பாடுகளை விரைவில் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஊழலுக்கு எதிரான குரல் சுட்டிக்காட்டுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் நெருங்கி செயற்பட்ட சஜின் பாஸ் குணவர்தன மேற்கொண்டதாக கூறப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் அந்த முறைப்பாடுகளில் தெளிவாக கூறப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவிக்கின்றது.
கடந்த அரசாங்கத்தின் போது ஆரம்பிக்கப்பட்ட மிஹின் லங்கா விமான நிறுவனத்தின் நிறைவேற்ற அதிகாரியாக நியமிக்கப்பட்ட சஜின் வாஸ்குணவர்தன 2008 ஆண்டு அந்த நிறுவனம் நட்டமடைந்த நிலையில் அதிலிருந்து நீங்கிக் கொண்டார். மிஹின் லங்கா நிறுவனத்திலிருந்து அவர் நீங்கிக் கொண்டதன் பின்னர் 2009 ஆண்டு சஜின் வாஸ்குணவர்தன தனியார் விமான நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்தார். அந்த நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் தரவுகளுக்கு அமைய உள்ளக விமான சேவைக்காக பெல் 412, ராபின்சன் 66 மற்றும் ராபின்சன்ஸ் 44 ஆகிய 3 ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தியுள்ளனர். அத்துடன் இலகு விமானம் ஒன்றையும் மேலும் சில விமானங்களையும் சஜின் வாஸ்குணவர்தன தனது தனியார் நிறுவனத்தில் பயன்படுத்தியுள்ளார். அத்துடன் விமான சேவை பயிற்சி பாடசாலை ஒன்றையும் சஜின் வாஸ்குணவர்தன நடத்தி சென்றுள்ளார். இந்த விமான நிறுவனம் விமான சேவைக்காக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய எந்த கொடுப்பனவையும் செலுத்தவில்லை என ஊழலுக்கு எதிராக குரல் அமைப்பு அண்மையில் லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்தது. மாதாந்தம் 4,50,000 ரூபாய் வீதம் இந்த நிறுவனம் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருந்தது. நாட்டில் இடம்பெற்ற மிக மோசமான ஒரு திருட்டுச் சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காகவே நாம் இன்று லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வந்துள்ளோம். 2009 ஆண்டு விமான நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து ஹெலிகாப்டர்களையும் விமானங்களையும் கொள்வனவு செய்து அவர் ஒரு தனவந்தராக மாறியுள்ளார். அதற்கு முன்னர் இவர் வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை கொள்வனவு செய்கின்ற ஒரு நிறுவனத்தில் களஞ்சிய சாலை காப்பாளராகவே செயற்பட்டார். குறுகிய காலத்துக்குள் சஜின் வாஸ்குணவர்தன இவ்வாறு செல்வந்தராக மாறினார். அவருக்கு இந்த பெருமதி வாய்ந்த சொத்துக்கள் எங்கிருந்து கிடைத்தன? அவர் பணமுளைத்த மார்க்கம்தான் என்ன? அது மாத்திரமல்ல, சஜின் வாஸ்குணவர்தன என்பவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அமெரிக்காவின் டெக்சாஸில் இருந்து 6 விமானங்களை கொள்வனவு செய்வதற்காக இலங்கை வங்கியிலிருந்து பணத்தை அனுப்பியுள்ளார். அத்துடன் எமது நாட்டின் அப்பாவி 120 மாணவர்களை விமானிகளுக்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவதாக கூறி ஒரு பயிற்சி கல்லூரி நடாத்தி சென்று பிள்ளைகளின் பெற்றோர்களை ஏமாற்றியுள்ளார். கிட்டத்தட்ட 13 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை ஒருவரிடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளார். இவ்வாறு பாரிய ஊழல் மோசடியில் ஈடுபட்டு பெற்றோர்களின் பணத்தை இல்லாமல் செய்துள்ளார். தற்போது பெற்றோர்களுக்கு பணமும் இல்லை, விமானிகளுக்கான அனுமதி பத்திரமும் இல்லை. எனவே இது குறித்து விரைவில் விசாரணைகளை நடாத்துங்கள். இதேவேளை சிவில் விமான சேவைகள் முன்னாள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுத்து குறித்த விமான நிறுவனத்தின் செயற்பாடுகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானித்தார். தற்போது ஒரு வார காலத்திற்கு அந்த விமான நிறுவனத்துக்கு சேவையை முன்னெடுக்க அனுமதி வழங்கியுள்ளதாக துறைமுக மற்றும் கப்பல் சேவைகள் அமைச்சு தெரிவிக்கிறது. இதேவேளை அண்மையில் நடைபெற்ற சட்டன அரசியல் நிகழ்ச்சியின் போது துறைமுக மற்றும் கப்பல் சேவைகள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவிடம் ஊடகவியலாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பினர். சஜின் வாஸ் குணவர்தன ஹெலிகாப்டர் ஒன்றுக்கு பணம் செலுத்தியுள்ளார். உங்களது அரசாங்கம் வந்ததன் பின்னர் நீங்கள் பொறுப்பேற்றதன் பின்னர் 10 அல்லது 15 பில்லியன் வரை செலுத்தியுள்ளீர்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நிதி எங்கிருந்து வருகின்றது என்று இறைவனை திணைக்களம் கூட கேட்பதில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் 44,000 சம்பளம் பெறுகின்றார். ஆனால் கடந்த வாரம் வந்து 10 மில்லியன் செலுத்துகின்றார். இது எவ்வாறு? இதனை நான் தெளிவுபடுத்துகின்றேன். நான் இந்த விமான சேவை அமைச்சை பொறுப்பேற்கும் போது சஜின் வாஸ் 19 மில்லியன் காசோலை ஒன்று கொடுத்தார். மேலும் 1 மில்லியனை காசோலையாக வழங்கியுள்ளார். 27 மில்லியன் எமக்கு வழங்கப்பட வேண்டும். මුදලා එතකොට අපිට ඒ මුදල අපි ඒ චෙක් එක අපි දැම්මේ නැත්නම් අපි පස්සේ මම ගිහිල්ලා ඒ චෙක් එක අපි බැංකුවට දාලා ඒක දැන් චෙක් එක අපි ඒ මුදල් ලබා ගත්තා. එතකොට මිල කීයද? එතකොට මුළු මිලියන 20ක විතර මුදලක් තියෙනවා. ඒ එතන දුන්නා චෙක් එකේ. ඔව් චෙක් එක දැන් චෙක් එක තියෙනවා අපි ළඟ. එතකොට දැන් අපිට තියෙනවා எம்மிடம் காசோலை உள்ளது. உரிய நிறுவனங்களுக்கு இவை ஒப்படைக்கப்பட வேண்டும். சஜின் வாஸை என்னால் சிறையிட முடியாது. இல்லை வேண்டாம். ஆனால் எங்கிருந்து பணம் வந்தது என்று ஆனால் நீங்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை. அனைவரும் நல்லாட்சி என கூறுகின்றனர். இதனையே முன்னாள் அரசாங்கமும் முன்னெடுத்தது. இதேவேளை சஜின் வாஸ்குணவர்தனவிடமிருந்து வருமான வரியை திரட்டிக் கொள்வதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். அவர் 20 மில்லியன் ரூபாய் செலுத்தியுள்ளார் என்று கூறப்பட்டாலும் எம்மிடம் எவ்வித தகவல்களும் இல்லை. அவர் யாருக்கு இதனை செலுத்தினார்? அது தொடர்பிலான ஆவணங்களை நாம் ஆராய்ந்து வருகின்றோம். சில விடயங்கள் தொடர்பில் எம்மிடம் ஆவணங்கள் இல்லை. அத்துடன் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பிலான சில விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படவில்லை. நாம் அது குறித்து தற்போது ஆராய்கின்றோம். எனவே இதற்கு அவர்கள் பதில் வழங்க வேண்டும். சாதாரணமாக ஒரு கடிதத்திற்கு 14 நாட்களுக்குள் பதில் வழங்க வேண்டும். ஆகவே அவர் இது குறித்து வழங்கும் பிரதிபலிப்புகளை அடிப்படையாக வைத்து தண்டனை வழங்கவும் முடியும், வழக்கு தாக்கல் செய்யவும் முடியும், வங்கி கணக்குகளை முற்றுகையிட முடியும். அதற்கான சலுகைகள் சட்டங்களில் வழங்கப்பட்டுள்ளன. அதேபோன்று வெளிநாடு செல்வதனையும் தடை செய்ய முடியும். இதுவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கைக்கு அமைய நீதிமன்றம் தற்போது சஜின் வாஸ்குணவர்தனவின் கடவுச்சீட்டை இடைநிறுத்தியுள்ளது.
அரசாங்க ஊழியர் ஒருவர் 25,000 ரூபாவுக்கு அதிக ஊழலோடு தொடர்பட்டிருந்தால் அவரை 6 மாதங்களுக்கு சிறையில் அடைக்கின்றனர். எனினும் சஜின் வாஸ் குணவர்தனவுக்கு என்ன நடந்துள்ளது? அரசாங்க வங்கியொன்றிலிருந்து 400 அல்லது 500 மில்லியன் ரூபாய் கடன் வழங்குவதற்கு அவரிடமிருந்த பாதுகாப்பு வாய்ப்பீடுதான் என்ன? அவருக்கு கடன் வழங்க அனுமதி வழங்கிய அதிகாரிகள் இன்னும் அந்த வங்கிகளில் உள்ளனர். அவர்கள் தொடர்பில் எடுத்த நடவடிக்கை தான் என்ன? மிகின்லங்காவிலிருந்து ஒதுங்கி வேறொரு விமான சேவையை ஆரம்பித்தார். அதற்கு அவருக்கு எங்கிருந்து பணம் கிடைத்தது? எனவே இது குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களம் தகவல்களை திரட்ட வேண்டும். திருடர்களை சிறையில் அடைப்பதை தடுக்கும் வகையில் இந்த அரசாங்கம் செயற்படுமாக இருந்தால் நாம் நாளை முதல் இது குறித்து மக்களுக்கு தெளிவூட்ட நடவடிக்கை எடுப்போம். தடுப்பு காவலில் இருந்தபோது சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைதான சூரியவெவ போலீஸ் நிலையத்தின் 6 உத்தியோகத்தர்களையும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவம் குறித்து சாட்சியம் அளித்த ஒருவர் இன்று அதிகாலை வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார். கைது செய்யப்பட்டிருந்த 6 போலீஸ் உத்தியோகத்தர்களும் ஹம்பந்தோட்டை மாவட்ட நீதவான் இசுரு நெத்திக்குமார முன்னிலையில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனை அடுத்து அவர்களை அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தாக்குதல் காரணமாக உடலின் உள்ளக பகுதிகளில் காயம் ஏற்பட்டதால் மரணம் சம்பவித்துள்ளமை குறித்து பிரேத பரிசோதனை மூலம் தெரிய வந்துள்ளது. இதன் பின்னரே சார்ஜன் மற்றும் 5 கான்ஸ்டபிள்கள் உட்பட 6 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆட்கொலை மற்றும் சட்டவிரோதமான ஒன்றுகூடல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஹம்பந்தோட்டை விசேட புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். லியனாராஜுகே சமந்த என்ற 35 வயதான சந்தேக நபர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலேயே போலீஸ் உத்தியோகத்தர்கள் 6 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 11 சட்டவிரோத மதுபான போத்தல்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 19ஆம் தேதி விகாரகல பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஆயினும் சுகவீனம் காரணமாக கைது செய்யப்பட்ட தினத்துக்கு மறுநாள் சூரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஹம்பந்தோட்டை வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டிருந்தார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி பிற்பகல் சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார். இந்த செய்தி நேற்றிரவு எமது பிரதான செய்திகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்ததுடன் அதில் சமந்த மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதாக உறவினர்களும் பிரதேச மக்களும் குற்றம் சாட்டியிருந்தனர். தாக்குதல் நடத்தியவரை அடையாளம் காட்ட முடியும். இருவர் வெள்ளை நிற தொப்பிகளை அணிந்திருந்தனர். போலீசாரை அடித்துள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்களை அடையாளம் காட்ட முடியும் என தெரிவித்த நபர் இந்த சம்பவம் குறித்து நேற்றிரவு போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் 3 சென்றே வாக்குமூலம் அளித்திருந்த இந்த நபர் இன்று அதிகாலை 3 மணியளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது சூரியவெவ ஹத்பக சந்திக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த நபர் உட்பட 3 சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மீது வேன் ஒன்று மோதியுள்ளது. 100 கிலோமீட்டர் வேகத்தில் வேன் ஒன்று வந்தது. மோதிவிட்டு அப்படியே சென்று விட்டது. சற்று தூரம் சென்றே வாகனம் நின்றது. அதன் பின்னர் நான் ஒரு புறத்தில் விழுந்தேன். மறுபுறம் சென்று பார்த்தபோது ஏனையோர் சுற்றி வர கீழே விழுந்து கிடந்தனர். இதன் போது பின்னால் லொரி ஒன்று வந்தது. அதிலிருந்து சகோதரர் ஒருவரிடம் நான் உதவி செய்யுமாறு கூறினேன். ஏனையவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல உதவுமாறு கேட்டேன். அவரும் நோயாளி ஒருவரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வதாக கூறினார். எப்படியாவது விபத்துக்குள்ளானவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல உதவி புரியுமாறு கூறினேன். அதன் பின்னர் அவர்களை ஏற்றிக்கொண்டு சூரிய வைத்தியசாலைக்கு சென்றோம். செல்லும் வழியில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய இருவரும் ஹம்பந்தோட்டை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தின் மூலம் சாட்சியாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதால் இந்த மரணம் குறித்து சந்தேகம் ஏற்பட்டுள்ள போதிலும் 2 சம்பவங்களுக்கும் இடையில் தொடர்பில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார். இந்த ஆட்கொலை தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் வாகன விபத்துக்கும் இடையில் எந்தவித தொடர்பும் இல்லை. ஆயினும் ஒரு விடயம் இடம்பெற்றுள்ளது. இருதய நோயாளர் ஒருவர் ஏற்றி சென்ற போது விபத்தினை ஏற்படுத்திய வேனின் சாரதி ஓய்வு பெற்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஆவார். அவர் அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றும் கான்ஸ்டபிள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் தனது வீட்டிலிருந்து அயல் வீட்டாரான இருதய நோயாளரை வேனில் ஏற்றி சென்றுள்ளார். அந்த வேனை முச்சக்கர வண்டி மீது மோதியுள்ளது. கைது செய்யப்பட்ட வேனின் சாரதியான போலீஸ் கான்ஸ்டபிள் இன்று பிற்பகல் ஹம்பந்தோட்டை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன் பின்னர் அவரை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வேனின் உரிமை தொடர்பில் திரட்டப்பட்ட தகவல்களின் பிரகாரம் உரிமையாளர் செவனகல கிரிவிவ பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்குவதற்காக மக்கள் ஆணை வழங்கவில்லை என பேராசிரியர் நலின் டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய அதிகாரம் என்ற அமைப்பினால் இன்று கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறினார். இந்த அரசாங்கத்தில் இன்று பிரதமராக இருக்கின்றவர் உண்மையில் சட்ட ரீதியான பிரதமர் அல்ல. பிரதமர் பதவியை பிக் பாக்கெட் அடித்த ஒருவர். ரணிலை பிரதமராக்குவதற்காக ஜனவரி 8ஆம் தேதி இந்த நாட்டில் எவரும் வாக்களிக்கவில்லை. அத்தகைய வாக்கு பலம் இருந்தால் அவர் ஏன் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடவில்லை? அவரால் போட்டியிட்டு வாக்குகளை பெற முடியாது.
கடந்த 8ஆம் திகதி நடைபெற்றது பொது தேர்தல் அல்ல, ஜனாதிபதி தேர்தல் என்பதை நினைவில் வைத்திருங்கள். இதன்போது அமைச்சரவை மாற்றமடையவில்லை. ஜனாதிபதி என்பது அமைச்சரவையின் தலைவராகும். அமைச்சரவையின் தலைவர் மாற்றமடைந்தார் என்பதற்காக அமைச்சரவை மாற்றமடையாது. அரசியலமைப்பில் கூட அது குறித்து எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உயர்மட்ட தலைவர்களது முட்டாள்தனத்தினாலேயே ரணில் இன்று பிரதமராக இருக்கின்றார். රනිල් අදත් අකමැති. මාධ්‍යයට තර්ජන ගර්ජන එනවනම් ஊடகத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுமாயின் அந்த ஊடக நிறுவனத்தை பாதுகாப்பதற்காக நாட்டு மக்கள் அணி திரளுவார்கள் என நான் கருதுகிறேன். மக்களின் இறைமையே நாடொன்றின் முக்கிய விடயமாகும். மக்களின் இறைமையை பாதுகாப்பதாக தெரிவித்து வாக்குகளை பெற்றுக்கொண்டு பாராளுமன்றம் சென்ற பின்னர் அந்த மக்களின் இறைமைக்கு குந்தகம் ஏற்படும் விதமாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டும் பொறுப்பு ஊடகங்களுடையது என நாம் பொறுப்புடன் கூறிக்கொள்கிறோம். மக்களும் இந்த நிலைப்பாட்டிற்கு வர வேண்டும். எனவே இதனை ரணில் விக்ரமசிங்கவின் கர்ஜனையாக எடுத்துக்கொள்ள முடியாது. வெறும் வீராப்புடன் கூடிய கர்ஜனையாகவே அவரது உரை அமைந்திருந்தது. அதனை செவிமடுத்த பின்னர் பட்டலந்தை வதை முகாம் நினைவுக்கு வருகின்றது. அந்த முகாமை நடத்தி செல்லும் பொறுப்பை அப்போது ரணில் விக்ரமசிங்க ஏற்றிருந்தார். அடுத்ததாக மஹிந்த தேரரின் கவிதை ஒன்று நினைவிற்கு வருகின்றது. எமது மூதாதையர்கள் மலர்களாக மயானங்களில் மலர்வார்கள் என கூறப்படும். அவர்களின் அதிகாரத்தை ஒழிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். நாட்டின் தற்போதைய முழுக்கடன் 9.6 டிரில்லியன் என நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். இலங்கையின் எதிர்கால பயணம் எனும் துணைப்பொருளில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கைக்கான அமெரிக்காவின் வணிக சபை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், ராஜதந்திரிகள் மற்றும் வர்த்தகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நமது நாட்டின் பொருளாதார கடன் 7.9 டிரில்லியன் ஆகும். ஒட்டுமொத்த கடனை பார்க்கும் போது அது 9.6 டிரில்லியன் ஆகும். இந்த கடன் சுமையை வெளிநாட்டு முதலீடுகளினால் ஈடு செய்து கொள்ள முடியும் என்று நாம் எதிர்பார்த்தோம். கடந்த அரசாங்கம் அதிக அளவிலான முதலீடுகளை அரசு தரப்பினால் மாத்திரமே மேற்கொண்டிருந்தது. அதன் காரணமாக பொருளாதாரத்தில் அதிக அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. புதிய ஔடத கொள்கை 4ஆம் தேதி கொண்டுவரப்பட்டது. அது சுகாதார சேவையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் மருந்துகள் குறித்த பெயர் நாமத்திலேயே விநியோகிக்கப்படும். தேர்தல் முறையில் மாற்றம் அவசியம் என இதன்போது லிபரல் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராஜீவ் விஜயசிங்க தெரிவித்தார். நமக்கு இந்த முழு நாட்டையும் மாற்றியமைக்க முடியும். ஒன்றை செய்தாலே அதனை நிறைவேற்ற முடியும். அதாவது தற்போதுள்ள தேர்தல் முறையை மாற்ற வேண்டும். தற்போதுள்ள தேர்தல் முறையை மாற்றி அமைச்சரவையை 25 குறைப்பதே இந்த அரசாங்கத்தின் வாக்குறுதியாகும். சிலர் இந்த நாட்டிற்காக செயற்படுவதில்லை, அவர்களின் குடும்பத்திற்காகவே செயற்படுகின்றனர். எனினும் கொள்கை ஒன்று இருந்தால் அவர்கள் அதன்படியே செயற்பட வேண்டும். அண்மையில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய காலி ஆயுத களஞ்சியம் தொடர்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் இங்கு தெளிவுபடுத்தினார். நாம் அறியும் வகையில் அதற்காக அனைத்து அனுமதி பத்திரங்களையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். யார் இந்த அனுமதி பத்திரங்களை வழங்கியது என்பதே எமக்குள்ள பிரச்சனையாகும். அந்த விசாரணை லக்னா லங்காவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அது பாதுகாப்பு அமைச்சின் ஒரு தனியார் நிறுவனம். மிதக்கும் களஞ்சிய சாலை தொடர்பில் தெளிவுபடுத்தியமைக்காக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சருக்கு நன்றி கூறுகிறோம். அங்குள்ள சட்ட பிரச்சினை அல்ல எமக்கு பிரச்சினை. போட்டியின்றி இது வழங்கப்பட்டமை தொடர்பில் பதில் வழங்கி முன்னோக்கி செல்வது முக்கியமானது. இதற்கு ஒரு போட்டி இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். தனியார் பிரிவினருக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குதல் உள்ளிட்ட திருத்தங்கள் அடங்கிய 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை மார்ச் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு இன்றைய தினம் கூடிய தேசிய நிறைவேற்று சபை தீர்மானித்துள்ளது. அத்துடன் தகவல் அறியும் சட்டமூலத்தையும் மார்ச் மாதத்தில் கொண்டு வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நிறைவேற்று சபையின் உறுப்பினரான பாராளுமன்ற உறுப்பினர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார். கடந்த காலப்பகுதி முழுவதும் நாட்டில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றன. ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டமை, ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டமை, இக்னேலிகுட போன்ற ஊடகவியலாளர்கள் காணாமற் போனமை, லலித் குகன் போன்ற அரசியல் செயற்பாட்டாளர்கள் கடத்தப்பட்டமை, லசாந்த் விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்டமை உள்ளிட்ட பெருமளவிலான கொலைகள் மற்றும் கடத்தல்கள் நமது நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இவை தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக தேசிய குழு ஒன்றை நியமிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று சம்பூரில் தமிழ் மக்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த காணிகளை விட்டு அந்த மக்கள் முன்னாள் ஆட்சியாளர்களால் துரத்தி அடிக்கப்பட்டு அவர்களின் காணிகள் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அந்த காணிகளை மீள மக்களிடம் ஒப்படைப்பதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தவிர பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒழுக்க கோவை ஒன்று இன்று நிறைவேற்றப்பட்டு சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.